ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கோதுமை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். கோதுமை ரவையில் நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை இந்த கோதுமை ரவை முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த ஊறத்துக்குள்ளார நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். உரலில் நான் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தாலே போதும். இப்போ கோதுமை ரவையில் இதை சேர்த்துடலாம். பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் காய் நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கேரட்டு ஒரு 2 கேரட்டை நல்லா திருவி எடுத்திருக்கேன். நீங்கள் சொரக்காய் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் கீரை சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த காய், கீரை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். மதியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக வராது, ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் வரும். நம்ம இந்த கீரைலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் மாதிரி வராது, ஓரளவு நல்லா தோசை அளவுக்கு நல்லா கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். இப்போ இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றாமல் நான் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கோதுமை ரவை தோசை ரெடி ஆகிடும். இது நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம். உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நல்லாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.